டேய் நீ பாட்டு என் கூட வண்டியில் ஏறி வந்துட்டியே, வீட்டில் தர மாட்டாங்களா உன்னைப்பா? அதெல்லாம் நம்மளால யாரும் தர மாட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்ற? சஞ்சி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணன் முக்கியமான வேலையா போயின்னு இருக்கேன் வாழையில இருக்கிறதுக்கு. அம்மா கேட்டு தரனாங்கன்னா சொல்லு அப்படி சொல்லியிருக்கேன். அத்தை ஏதாவது திட்ட போறாங்க, சொல்லாம கொள்ளாம எதுக்கு அவனை கூட்டுன்னு போன சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் போயிட்டு பயப்படலாமா? இதெல்லாம் ஒன்று சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. வந்த வேலை என்ன, எங்க அம்மா வாழைக்குள்ள அத்தனை சொன்னாங்களா, வாழையில அத்தனை சொன்னாங்களா, அதை அத்தைட்ட போயிட்டே இருக்கலாம். அத்தை நான் சாயங்காலமா வேற இந்த ஏரி குளம் குட்டெல்லாம் வேற நீங்க சுத்தி காமிக்க வேண்டியது இருக்குது. நீங்க ரொம்ப பிஸி, சீக்கிரம் வேலையை முடிங்க. டேய் ஏரி குளம் கூட்டலாம் நான் போனாலும் எங்கள் அப்பா திட்டுவாடா. உன்னை எங்கேருந்து நான் கூட்டுன்னு போகிறது? கூட போக மாட்டீங்களா? அச்சோ, இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு ஸ்கூல் லீவ் போட்டு வர வந்துருக்கேன். எங்க ஊரை தான் எங்க அம்மா எங்கேயுமே கூட்டிட்டு மாட்டாங்க, எங்கேயும் பசங்க கூட அனுப்ப மாட்டாங்க. சரி எங்கேயாவது உங்க கூட நல்லா ஜாலியாக சுத்தி பார்க்கன்னு வந்தா நீங்க என்னடானா அம்மாக்கு மேல இருக்கீங்க. ஏரி குளம் கூட்டம் இல்லை அப்படி என்னதான் இருக்குதோ உனக்கு? அங்க தண்ணி இருக்கும், தவளை இருக்கும், மீன் இருக்கும், அதெல்லாம் பார்க்க தேவையா? ஏதோ தவளைக்கா மீன்லாம் பார்க்க போறியா? ஆமா பாஸ், அதெல்லாம் எங்க ஊர்ல பார்த்ததே கிடையாது. டேய் நான் உனக்கு பாஸா? ஆமா தல. டேய் இதெல்லாம் எங்கே நீ கற்றுன்னு வர நீ? எல்லாமே எங்க ஸ்கூல்ல இருந்து தான், பசங்களாம் அப்படிதான் பேசுவாங்க. பரவாயில்ல, ஸ்கூலில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற போல இருக்க. பசங்க கூட இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆனா மேக்ஸ் மிஸ் வந்துட்டாங்கன்னா ஜாலி கீலி எல்லாம் காணாம போயிடும். ஏன்டா மேக்ஸ் மிஸ் பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமா? ஆமா, மேக்ஸ் எனக்கு சுட்டு போட்டா கூட வரவே வராது. இந்த சம்ம போட்டியா அந்த சம்ம போட்டியா, இந்த வாய்ப்பாடு சொல்லு அந்த டேபிள்ஸ் சொல்லு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா சொல்லுன்னு உச்சரை எடுப்பாங்க. அதுவும் கிளாஸ் 40 பசங்க இருக்காங்க. பர்டிகுலர் என்ன மட்டும் தான் அவங்க கேள்வியே கேட்பாங்க. எனக்காக தான் அவங்க கிளாஸ்க்கே வராங்க. என்னை வந்து தூக்கி போட்டு 4 மிதிக்கலன்னா அவங்களுக்கு அந்த நாள் போவே போகாது. அதுவும் பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா கூட பரவாயில்ல, கேர்ள்ஸா இருக்காங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களாம் வேற என் கிளாஸ் இருக்குதுங்க. அதுங்களாம் சிரிப்பா சிரிக்குங்க. அதுக்கப்புறம் எங்க என்ன மதிக்குங்க சொல்லுங்க? உனக்கு இந்த பிரச்சனை வேறையா? ஒரு சின்ன பையன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? டேய் இந்த வயசுல உனக்கு ஆள்ல வர இருக்குதா? ஆமா பாஸ், எல்கேஜில இருந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஓ எல்கேஜிலேருந்தே உனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காரா? டே நல்லா காலேஜே முடிச்சிட்டேன்டா, இது வரைக்கும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லைடா. சும்மா சொல்லாதீங்க, எல்லா கதையும் எனக்கு தெரியும். என்ன சொல்ற? என்னடா தெரியும் உனக்கு? மகா கதை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு. டேய் இது உனக்கு யாரா சொன்னது? நீங்க பெரியம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரியம்மா பக்கத்துக்கு வரீங்க, மகா அக்கா பக்கத்துக்கு தானே வரீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அடப்பாவி, சின்ன பையன் நினைச்சேன்டா உன்னை. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிய நீ. ஆமா, இப்போ நாங்க வந்திருக்கிறது கூட எதுக்கு? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இது எப்படா நடந்துச்சு எனக்கு தெரியாம? எங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. இந்த மாதிரி மகாக்கும் அருணுக்கும் வந்து கல்யாணம் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சுடா. டூயட் பாட ஆரம்பிங்க. டேய் நீ வேறடா, வாடா முதல்ல வாடாலி ஏத்தன் போலாம், அப்புறம் டூயட்லாம் பாடுவேன். கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி. உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு முளைச்சு போச்சே. இதை சொல்ல துடிக்கின்றது காதலி. போடா போடா. இவன் சொல்ற மாதிரி நிஜமாவே நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ? ஒரு பக்கம் நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. பாசே, கல்யாணத்தை நினைச்சுதான் பயப்படக்கூடாது. டேய் என் மைண்ட் வயசு உன் காது வரைக்கும் கேக்குதா? மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசினு வரீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் ஒரு 5 நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுவேன். கொஞ்சம் ஜாலியா விளையாடலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் உங்க கல்யாணத்துக்காக நான் வெயிட் பண்ணி நிற்கேன். டேய் நீ ஜாலியாக லீவ் போட்டு சுத்தத்துக்கு என் கல்யாணம் தான் கிடச்சதா உனக்கு? போடா போடா வாழையில இருக்கலாம். சஞ்சய் கூட சீக்கிரமா கல்யாணம் பண்ணி தொட்டி விட்டுடணும். ரொம்ப தொல்லை பண்றா வீட்டுல இருந்துங்க. வீட்டுக்கு போனோன்னு அம்மா கிட்ட சொல்லணும். மகா பர்த்டேக்கு நம்ம மோதிரம் கிஃப்ட் பண்ணோமே, அது தெரிஞ்சு போச்சு அத்தைக்கு. மகாவை சம்மாடி அடிச்சிட்டாங்களோ? திடீர்னு ஏன் கல்யாணம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க? இதை பற்றி மகா எதுவுமே சொல்லலை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வீட்டுக்கு போனால் தானே தெரியும். வெங்காயம் இப்போ விலை ஏறி போச்சு. நீ 4 கிலோ 100 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து 2 கிலோ 3 கிலோ தான் 100 ரூபாய். அதுதான் விலை கம்மியா இருக்கும் போதே வெயில் காலத்துல நல்லா வெங்காயம் வடகம் போட்டு எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு, மீன் குழம்புக்கு, கீரைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஏன் போதே வெங்காயம் வடகம் உனக்கு போட தெரியுமா? எனக்கு போட தெரியும். நீ எனக்கு போடவே தெரியாது. நானும் பார்ப்பேன் வெங்காயம் விலை கம்மியா இருக்கும் போது, வெயில் நல்லா காயும் போது இந்த வெங்காயத்தில் எடுத்து வந்து வடகம் போட்டு வச்சுக்கலாம். வடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே காசு கொடுத்து கடையில் வாங்குவேன். பேக்கெட்டில் இருக்குது பார்த்தியா, அதான் வாங்குவேன். எனக்கு வடகம் போட்டு தாளிச்சு வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அத்தைக்கும் செய்ய தெரியல, எனக்கும் செய்ய தெரியல. இதெல்லாம் பெரிய கம்ப சுத்தணுமா? வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிக்கணுமா? அது கூட உளுந்து, கடுகு, அப்புறம் வெந்தயம் அதெல்லாம் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் பூண்டு, இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு விளக்கெண்ணெய் கொஞ்சம், ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது, அதனால் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தெளிச்சு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு விருந்தா நல்லா வெயிலெல்லாம் சூடாக காயணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, பெருங்காயம் இதில் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்மளோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக வெங்காயம் வடகம் போடாமல் வச்சுருக்கீங்க. இவ்வளோ தானா? நான் கூட ரொம்ப கஷ்டமான வேலை நினச்சினேன். இப்போ வந்து மழை காலம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இதோட தை மாசி போனதுக்கப்புறமா தான் உடம்பெல்லாம் போட முடியும். நான் வேணா உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். அடுத்த வருஷம் தானே பார்க்கலாம். நானே போட ஆரம்பிச்சேன். நீ சொன்னதை வச்சு போட்டு பார்க்குறேன். முதல்ல ஒரு 1/2 கிலோ 1 கிலோ போடுங்க. அதுக்கப்புறமா 5 கிலோ 10 கிலோ போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுன்னா வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அது பாட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிங்கண்ட பாலையோ போட்டு வச்சுக்கோங்க, கெட்டே போகாது. ஆமாம், வெங்காயம் வடகம் போடுறது இப்போ ரொம்ப முக்கியம்.
வந்த வேலையை பார்க்காம வெங்காய வடை எப்படி போட சொல்லி கொடுத்தது. இப்போ இதெல்லாம் வச்சுங்க தான் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. வேற அதிகா என்ன நீ இது காய்கறிலாம் கட் பண்ணி இருக்க? இங்கே நம்ம மீன் முட்டை நண்டு எறா மட்டன் அப்படி இப்படி ஏதோ செஞ்சுன்னு இருக்கோம். இந்த காய்கறிலாம் இதுக்கு ஏமா அனிதா இருக்கல, அவள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடவே மாட்டா. அதனால தான் அவளுக்கு தான் காய்கறி வந்து பொரியல் பண்ணி செய்யலாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு வெட்டினேன். இது என்னடி இது அநியாயமாக இருக்குது? நம்ம குடும்பத்தில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாதா? சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டா. அப்படி நான்வெஜ் சாப்பிட்றதா கூட அந்த முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவேன். அது கூட வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன். இது என்னடி இது கொடுமை? ஒரு சில பசங்க அப்படி தான் இருக்குதுங்க. இது வேணா அது வேணா அது வேணா இது வேணான்னு சொல்லுதுங்க. ஒன்று மீன் சாப்பிடாது, ஒன்று சிக்கன் சாப்பிடாது, ஒன்று காய்கறி சாப்பிடாது. அப்படி தான் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் பற்றி அது சின்னது, அது கூட சிக்கன் சாப்பிடாது. அதுக்கப்புறம் நானே திட்டி ஊட்டிக்கிட்டி அப்படி பழக்கம் பண்ணி விட்டுட்டேன். சின்ன வயசு சுத்தமாக சிக்கன் சாப்பிடாது. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இறலாம் சாப்பிடுமா மீன்லாம் சாப்பிடுமா அப்போ கண்ணுக்கு நல்லது அப்படி சொல்லிட்டே சொன்னேன். எனக்கு வேணாமா கிட்டே எடுத்துனாங்க, வாசனை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அழுகுறா. என்கிட்ட கொடுங்க எப்படி நான் சாப்பிட வைக்கிறேன் பாருங்க. அவளை அவங்க பாட்டியும் கொடுத்து பார்த்துட்டாங்க, அவங்க அப்பாவும் கொடுத்து பார்த்துட்டாங்க, அவங்க அண்ணனும் கொடுத்து பார்த்துட்டேன், நானும் கொடுத்து பார்த்துட்டேன். சாப்பிட மாட்டேன். அப்படியே துப்பிடு வைக்கல இல்லை வாங்கி எடுத்துருவா. பிடிக்கலாம் விட்டுருங்க, நீ பசங்களை கம்பல் பண்ணாதீங்க. அதனால அப்படியே விட்டுட்டேன். இது உனக்கு இஷ்டம் எப்போ வருதோ அப்போ சாப்பிடுங்க. சொல்ல வந்த விஷயத்தையும் வந்துட்டேன். ஏக்கா மாமாக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாம் நான் கூட சொல்ல நினச்சேன், மறந்தே போயிட்டேன். கோமதி உங்கள் வீட்டுக்கார கூட ஃபோன் பண்ணி வர சொல்லு. சாப்பிட்றதுக்கு இங்கே எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாம் விருந்துக்குன்னா என்னது புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டிங்க எல்லாருமே தானே வரணும். வந்து சாப்பிட்டு தானே பொண்ணாதுன்னு அது அவங்க மட்டும் வர மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலாம். அதாவது எங்கள் வீட்டுக்காரே வர சொல்லு. நீ எங்கள் வீட்டு நடக்காதவங்க ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வர சொல்லு கொஞ்சம் சீக்கிரமாவே. அண்ணி என் வீட்டுக்காருக்கு இன்னும் நான் ஃபோன் பண்ணல, காலைல சொல்லிட்டு வந்தேன் வாங்கன்னு சொல்லிட்டு வேலை இருக்குது முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவளுக்கு இன்னும் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன். ஏமா நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வருவீங்க சொல்லிட்டு தானே உங்கள் அண்ணன் வந்து அசாசியாக எல்லாத்தையும் வாங்கி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் வராமல் இருந்தால் எப்படியா? இப்போ நாங்கள் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வரோம், ஏதாவது ஃபங்க்ஷன்னா வரோம், அப்போ நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட தானே வரோம், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வரோம். நீங்கள் சொல்கிறது வாசம் தான். நீ அதுக்கு எங்கே வேலையோடு கட்டி நடந்து கிடக்குதுங்க. ஒரு நாள் கூட லீவ் போட்டேன்னா இப்போ ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிற மாதிரி சீன் போட எங்கள் வீட்டுக்காரு. அது கடை தானே வச்சிருக்காரு, இளநீர் கடை தானே. லீவ் போட்டு வந்தால் கஸ்டமர் போயிடுவாங்களா, வேறு கடைக்கு போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஆமாம் இளநீர் கடை நல்ல லாபம்லாம் இப்போ தான் எல்லாரும் கூட ஸ்டில்ஸ்லாம் குடிக்கிறத விட்டுட்டு இப்போ தான் என்னதான் இயற்கைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. கரும்பு ஜூஸு இளநீர் பதனி நுங்கு அப்படிலாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால அதோட விலைலாம் ஏறி போச்சு பண்ணி. ஆனால் என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப லாபம் வச்சுக்க மாட்டார். ஒரு 5 ரூபாய் கட்சா போதும் ஒரு இளநீருக்கு அப்படி சொல்லிட்டு தான் வச்சு வைக்கிறாரு. ரொம்ப லாபம்லாம் வச்சுக்க மாட்டார். ரொம்ப லாபம் வச்சு வித்தா நம்மளுக்கு போட்டாதுடி, இதே போதும், கடவுள் நம்மளுக்கு படி அழகுது எப்பவுமே அழப்பாரு அப்படின்னு சொல்லுவார். கேட்டா ஆமாம் 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கீங்க, கடவுள் உங்களுக்கு படி அழகு வரைக்கும் வாய் தந்து இவங்க இதே நம்மளுக்கு எழுதி வச்சிருந்தோம், கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கண்டி. கிடைக்கும் போது மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. காயை தாளிச்சு விட்டு தேங்காய் திருப்பி போட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். கோமதி உங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா சாப்பிட்றதுக்கு. சொல்கிறேன் நீ மணி ஆகிப்போச்சு, கொஞ்சம் ரசம் கூட தாளிச்சு விடணும். கூறு கட்ட கூவ முதல்ல வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. எந்த வேலை முக்கியமா அந்த வேலை பார்க்காத, வந்தா தானே கல்யாணத்தை பற்றி பேச முடியும். இருடி ஃபோன் பண்ணுறேன். சீக்கிரம் பண்ணு. ஐயோ ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. பேசுனா ஃபோனை என்ன முடிச்சு பார்த்துலக்கா பேசு. இருடி பேசுகிறேன். ஃபோனை சார்ஜ் போட வந்துட்டேன். பேசினுக்கும் போதே கட் ஆகிடுமோ. இவ வேற நம்மளையே பார்த்துன்னு இருக்கல, அந்த பக்கம் எங்கே போகாம. என்ன ரிங் போதா இல்லையா? போது ஃபோன் எடுத்தாரா இல்லையா? எடுப்பா, கடையில் ஆளுங்க இருப்பாங்க, அவசரப்படுவோம் அப்படியே. ஹலோ ஹலோ மாமா, நான் தான் கோமதி பேசுகிறேன் மாமா. உன் நம்பர் அவருக்கு தெரியாதா? நீ தான் பேசுகிறேனே. சொல்லுமா மாமா. மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வர சொல்கிறாங்க மாமா. ஆமாம் நேற்று தான் புதுசாக கல்யாணம் ஆச்சு. மாமா தான் கூட விட்டுக்கிறேன். கல்யாணம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குங்க கல்யாணம் புதுசில் எப்படி இருக்குங்களா? கோமதி இங்கே வேலை இருக்குமா? காலையில் உங்ககிட்ட சொன்னல. சொன்னீங்க மாமா, நான் சொன்னேன். எங்கள் அண்ணன் அண்ணியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கூட எங்கள் அம்மா வேற மாப்பிள்ளைய வர சொல்லு, வந்து சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு? வண்டியில் தானே வர போறீங்க, நடந்து வர போறீங்க? இல்லையா விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக சரி தங்கச்சிங்களாம் போயிட்டாங்க. கூட மாப்பிள்ளை வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க இல்லையா? இல்லை மாமா, இங்கே யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க. இது அம்மா விட யார் தப்பா நினைக்க போகிறாங்க? வீட்டுக்கார அப்படியே சும்மாவே சீனை போடுவான். வர சொல்லுவேன். அங்கங்கே மாமியார் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் ஷூட்டிங் போகலாமான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கானுங்க பாரு, நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் பிடிங்க பார்க்காம தவிர நம்ம அம்மா வீட்டிலேருந்து ஒன்று கூட வாங்க விட மாட்டானுங்க. நம்ம 5-10 அப்படி தெரியாமல் சேர்த்து வச்சிருந்தா அத்தை கூட மீன் வாங்கணும், முட்டையை வாங்கணும், வாங்கி போடுவானுங்க தெரியாம. இங்கே ஊசில் எதாவது விருந்து போகிறாங்க, அதை சாப்பிட்டு பார்த்து நான் வீட்டுக்காரனுக்கேன் வர சொல்லுவேன். காலை வீட்டில் தான் சோறாக்கி வச்சது என்ன இல்லடி? அப்புறம் நான் வந்து திருண்டு போக சொல்லு. அப்படியே ஓவரா சீன் போடுவான். மாமா ராதிகா கூட உங்களை வர சொல்கிறா, சீக்கிரமா வந்துருங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போல இருக்கு. என்னம்மா முக்கியமான விஷயம்? தெரியலங்க மாமா. இருமா முதல்ல அவர் வர சொல்லு. ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவேன். சரிங்க மாமா, சீக்கிரம் வந்துடுங்க மாமா. வர சொல்லிட்டார்ல விகி. சரிங்க மாமா, வச்சுட்டுங்களா? வரும்போது ஸ்வீட் மட்டும் வாங்கினாங்க. ஆமாம் சரி. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க, வந்துடுறேன். என்ன சொல்ல வீட்டுக்கார? இல்லையே ஃபோன் பேசிருக்கும் போது அவரை வாடா போடா அவன் இவன் ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, மரியாதை மாமா தான் சொன்னேன். எனக்கு நம்ம அவன் இவன் சொன்ன மாதிரி கேட்டது. நான் எப்பயாவது மாமாவை மரியாதை இல்லாமல் பேசுறேன், என் வீட்டுக்கார தான் மரியாதை இல்லாமல் நான் பேசுவேன். மாமாவெல்லாம் அப்படிலாம் பேசவே மாட்டேன், அந்த பையன் இருக்கட்டும். சரி உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? அந்த எனக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. வருவந்தான் நினைக்கிறேன். காலையில் சொல்லி தான் அமிச்ச மாதிரி ஒன்று சோத்துறது இங்கே வான்னு ஹோட்டலில் வீட்டில் சாப்பிட்டு 200 300 எனக்கு கணக்கு சொன்ன 3 பேசுகிறோம் சொல்லி தான் அமிச்சிருக்கேன். வருவான். இங்கே பாரு, அம்மா வீட்டில் வந்து நம்மளை மட்டும் தான் விருந்து கூப்பிட்டாங்களா, இவங்களாம் வரமாட்டாங்களா? இது இது கதையாக இருக்குது. இதுங்களாம் சும்மா கெருவம் முடிச்சுதுங்க. இதுங்களை வந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடல, இதுங்க வீட்டில் இல்லாத டைமில் வந்து கூப்பிட்டாங்க சொல்லிட்டு இதுங்களுக்கு வந்து கேட்டேன்.
அவங்க வரும்போது இதுங்க வீட்டில் இருந்தால் இதுங்க வேலையோ கதின்னு வேலையில் கிடக்குதுங்க. நம்ம கிட்ட சொல்லிட்டு போடுறாங்க. ஃபோன் பண்ணாலும் இதுங்க வேலையில் இருக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டேங்குங்க. வேற என்ன பண்ணுறது? இப்படி தான் பிகு பண்ணி சுற்றி இருக்காங்க. எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்கலாம். ஏடி உங்க மாமியார் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணி கேட்டே எதுனா என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறான்னு கேட்டியா? அது நல்ல கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டு தான் இருக்கும். யாட்டி வாங்கி கொடுத்துருப்பா உங்களுக்கு? என் ஊருக்கு நைஸாக அவங்க அம்மாக்கு நல்லா செய்வாங்க, வாங்கி தான் கொடுத்துருப்பான். என் மாமியார் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிடுமே ஆளுங்க இப்படி போன உடனே பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எப்பா மீன் வேணப்பா, சிக்கன் வேணப்பா, மட்டன் வேணப்பா என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் நைஸாக நட்டக்கான வாங்கி வந்து கொடுத்துட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளேயே திட்டு கொடுங்களை வச்சு நான் குடும்பம் எனக்கு பாரு. ஆளு கொஞ்சம் அப்படி அசந்தா போதும் வேலையை காமிச்சிருங்கலாம். சரி விடுடி அம்மாக்கு தானே வாங்கி தராரு. அதான் அம்மாக்கு தானே வாங்கி தராருன்றதால விட்டு வச்சுக்கிறாள். மாமியார் கேள்வி கூட கூப்பிட்டேன், வா எங்கள் அம்மா வீட்டில் போய் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வரலன்னு. அது ரொம்ப சுத்திச்சு. மாடை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், நான் விளையாடி போங்கடி வீட்டில் வேலை ஆகுது அப்படி சொல்லிச்சு. நல்லது வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு வை, மாடை பார்த்துக்க சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அது நான் இப்படி கிளம்புன ஃபோன் எடுத்து வச்சு நான் பொண்ணுகிட்ட கதை பேசின உட்காந்துருக்கோம். அவள் அப்படி பண்ணாடி இவ இப்படி பண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் மாற்றி மாற்றி பேசினு இருக்குங்க. அவள் மாமியாரா பதி மத்தி குறை சொல்லியிருப்பான். யாரு உன் நாத்தனாரா? ஆமாம், எல்லா மருமகளுக்கும் மாமியார் குறை சொல்ல தூக்கம் வராதுல்ல. என் நாத்தனார் மட்டும் நான் விதி விளக்கா. ஏடி அவள் மசக்கியா இருக்கிறாள், வாங்கி எடுத்துருந்தால வாங்கி நின்று போச்சா இல்லையா? இப்போ நல்லா சாப்பிட்றாளா? நல்லா சாப்பிட்டாதாண்டி உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும், குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைக்கு நல்ல சத்துலாம் வேணும். சாப்பிட்றாளா இல்லையா? மத்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றாளா? ஃபோன் பண்ணி கேட்டே இல்லையா? கேட்டாக்கா. வாந்திலாம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி போச்சா. வாந்திலாம் அவ்வளோ வரது இல்லையா? ஒரு சில சாப்பாடு பார்த்தா தான் வாந்தி வந்தான். மற்றபடி அவங்க கூட நல்லா தான் பார்த்துக்காரு. அவங்க மாமியார் நல்லா தான் பார்த்துக்குது. பரவாயில்ல, நல்ல மாமியார் நல்ல புருஷன் கிடச்சிருக்கான். அவன் நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. ஏமா என்னடியா? ஏமா வந்தது வந்து எவ்வளோ நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்குது, எனக்கு போர் அடிக்குதுமா. நீ தானே மாமா வீட்டுக்கு போகலாம் குச்சிருந்தேன். இப்போ போர் அடிக்குதுன்ற. இப்போ அனிதா சஞ்சலா இருக்காங்களா, அவங்க கூட விளையாடு. மக்கள் என்ன பண்றா? நான் சின்ன குழந்தையா விளையாடி இருக்கிறதுக்கு வேற என்னடி பண்ண சொல்ற? ஏன்னா அத்தை கூட போய் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஐயோ இங்க வந்து வாழைத்தோப்பு இருக்கு, தென்னந்தோட்டம் இருக்குது, அங்க இங்கெல்லாம் சுத்தி காமிப்பீங்க சொல்றதுன்னா கூட்டுன்னு வந்தேன். வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கீங்க. அப்புறம் கோயில் திருவிழாக்கு வர கூட்டுன்னு போறேன்னு சொன்னீங்க. எங்கேயுமே கூட்டுன்னு போமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? ஏன்டி திருவிழா நைட்டுக்கு தான் கோயில்ல. இப்போ போய் என்ன பண்ண போற? பொங்கல் வைக்கிறவங்க தான் போய் பொங்கல் வச்சிருக்காங்க. நீ பொங்கல் வைக்க போறியா என்ன? சரிம்மா, நான் தென்னந்தோப்புக்காவது போலாம்ல சுத்தி பார்க்கறதுக்கு. அங்க பம்பு செட்டுலாம் இருக்கும், ஜாலியா குளிக்கலாம்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு போர் அடிக்குது. ஏண்டியா அருண் வாழையில இருக்கிறதுக்கு போனானே, அவன் கூட போக வேண்டியது சுத்தி காமிச்சிருப்பான்ல. அந்த இடமே என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாம கொள்ளாம சதீஷை மட்டும் கூட்டுன்னு போயிருக்கான். ஏண்டி உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அம்மா இவெல்லாம் சொல்லாதடி. எங்க அக்கா தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாயை பத்தி அவளுக்கு. சரி அருண் வரட்டும், எல்லாரையும் கூட்டுன்னு போக சொல்லலாம். அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு ரெடியா இருங்க. கண்டிப்பா கூட்டுன்னு போவாங்க சித்தி. கூட்டுன்னு போவான். ஐயா ஜாலி 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 பம்பு செட்டு போய் நாங்க ஆட்டம் போட போறப்போ ஜாலி ஜாலி. எடே மகா அனிதா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, சித்தி ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரெடியா இருக்க சொல்லிருக்காங்க. ஏண்டியா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தாண்டி வேலை பார்த்துருக்குதுங்க. இவன் மட்டும் அழற மாதிரி வந்து நடிச்சிட்டு போயிருக்கா நம்ம கிட்ட. விடு பசங்க எல்லாம் அப்படி தானே இருக்குங்க. இந்த நட்டக்கல ஃபோன் பண்ண எங்கன்னு எடுக்கானா? நான் யார்கிட்ட நான் ஃபோன்ல பேசி நிக்கீங்க? வந்துட்டீங்களா? வாங்க அண்ணே வாழைப்பழம் கேட்டேன் எங்க? அடுத்து வந்திருக்கேன். சரி பத்திரமா வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போறேன். மனுஷன் எங்கன்னா ஃபோன் எடுத்து தொலைறாரே. அம்மா உங்களுக்கு பிடிக்குமா முருங்கைக்கீரை உடைச்சு எடுத்து வந்தம்மா. அங்க பெரிய மரத்துல இருந்ததுமா, நிறைய கீரை இருந்துச்சு. ஆமா இப்போ உங்ககிட்ட முருங்கைக்கீரை கேட்டாங்க. என்ன கறி மீன் ஆக்கி வச்சிருக்காங்க, முருங்கைக்கீரை பச்சை வந்துட்டான். உனக்கு வேற வேலையே கிடையாது. எடுத்துன்னு போ, மாடுக்கு போய் எடுத்து போய். அம்மா உங்களுக்கு தான் முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். பரிமாத்த வீட்டுல இருந்து கூட பச்சை சொல்றீங்களா? இப்போ ஏன் வேணா சொல்றீங்க? ஐயோ வீட்டில் எதுவுமே இல்லைன்னா முருங்கைக்கீரை வச்சு பொரியல் செஞ்சுக்கலாம், சாம்பார் செஞ்சுக்கலாம், இல்லை கடைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாமே தான் எனக்கு மரியாதை எடுத்து ஓடி போகணும். நான் பச்சை சொன்னேன், எனக்கு தெரியாதா முருங்கை மரத்தில் கீரை ஃபுல்லாக நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவோட சுற்றியே நிறைய முருங்கை மரம் எனக்கு தெரியாதா? எத்தனை மரியாதை ஓடி போயிட்டு போய் யார் பிரச்சனை சொன்னது? வேலை பார்த்து வந்து நிற்கா போனதுமா அந்த வேலையை பார்த்த மாதிரி இருக்காது. தேவையில்லாத வேலை நல்லா செஞ்சுவா. ஆமாம் உன்னை யார் முதல்ல போக சொன்னது? அருண் கூட நான் போனேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா? எங்கே தேவை உடனே எங்கன்னா வெளியில் போனேன் என்கிட்ட சொல்லிட்டு போனேன் சொன்னேன். தனியாக எதுக்கு போனேன்? அம்மா மாமா கூட தான் போனேன். வாழை நடக்கிறதுக்கு தான் போனேன். எதுக்குமா கத்துறீங்க? நான் அப்பயே சொன்னேன் சொல்லிட்டு வர வேண்டியது தானடான்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த பேச்சு பேசினா இப்போ என்ன பம்புறான்? இன்னத்தில் கேட்குறாங்களே பதில் சொல்லு. வேற சும்மா இருங்க மாமா, எங்க அம்மா அடிக்காம இருக்கணும். அடிக்கல மாட்டாங்க. ஹலோ ஃபோன் எடுத்துட்டீங்க. இவ்வளோ என்ன பண்ணீங்க? ஃபோன் எடுக்காம எங்கே போயிருந்தீங்க? ஏன்ட்ட பேசினீங்க? அம்மா இந்த சமயம் ஓடிடலாம். அம்மா என் மின்னல் வேகத்தில் ஓடுறானே. ஆமாம் நான் ஃபோன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஏம்மா நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம். யோ வேலை இருக்க தான் செய்யும். வேலையை விட்டுட்டே வந்து சரி சாப்பாடு ரெடி ஆச்சு, சுட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கனு, மட்டன் ஃப்ரை, அப்புறம் வந்து தந்தூரி சிக்கன் என்னென்னமோ எங்கள் அண்ணி செஞ்சு வச்சுக்குது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். சீக்கிரம் வந்து சேரு. ஆமாம் இப்போ பெயிண்ட் அடிச்சு உட்காந்துப்பேன். சோத்துட்டு போய் அங்கே போய் அடி. சீக்கிரம் வந்து சேரு. ஏண்டி நீ வரும்போது எத்தனை வாங்கி நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு? யோ உங்களுக்கு என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? ஹோட்டலில் ஒரே ஒரு குழம்பு தான் ஊற்றுவாங்க. இங்கே வகை வகையே குழம்பு வச்சிருக்காங்க சொல்கிறேன். என் வரத்து நோவுது உனக்கு. என் பக்கத்தில் வேலை உனக்கு வேறு பாசல் கட்டி வேலை எடுத்து ஊட்டுவாங்க. நான் நாளைக்கு தான் வருவேன். நாளைக்கு நல்லா இருக்குமே. என்ன நைட்டுக்கு வந்துட்டு சொன்னேன் என்கிட்ட. நான் எப்போ சொன்னேன் உங்களுக்கு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்? நான் நாளைக்கு தான் வருவேன். அடிப்பாவி பசங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்குது அடியே. நாளைக்கு தான் லீவாக போட போகிறா? நான் என்ன பண்ணுறது? லீவ் தான் போடணும். அப்போ ஸ்கூலில் போய் நீயே சொல்லியே பசங்க விட்டுட்டு வா. நான்லாம் போக மாட்டேன். அந்த மிஸ்ஸுங்க சும்மா லேட்டாக போனாலே திட்டுவாங்க. லீவ் வேறு போட்டுட்டு போனேன்னா செம்ம திட்டுவாங்க. நான்லாம் போக மாட்டேன். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்காக கிளம்பி சீக்கிரம் வா. எடியே வரும்போது எதனா வாங்கிட்டு வரணுமா? எதுவும் வேணாம். காசெல்லாம் தண்டை செலவு பண்ணி இருக்காத. எடியா மாமியார் வீட்டுக்கு வர மரும்புள்ள வந்து ஒரு பழம், ஸ்வீட்டு, பூ, பழம் இதெல்லாம் வாங்கி வரணும் இல்லடியா? கையை வீசி நான் வர சொல்கிறேன். ஆமாம் பெரிய ராஜ பரம்பரை. வரும்போது கை வீசி வரமாட்டாரு. அப்படியே 16 தட்டு வரிசையாக தூக்கி தான் வருவார்.
யோ எதுவும் வேணா கும்பல் வந்து சேரு. உள்ள மாதிரி கஞ்சா பேசினாரி யாரும் இருக்க மாட்டாங்க. இவளுக்குனா மட்டும் அவங்க அண்ணன் அப்படியே வாரியந்து கொடுக்கணும். வாரியந்து கொடுக்கும்போதே குறை சொல்லுவா. இவ ஒன்றும் அப்படி செஞ்சிட மாட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு. ஆமா நீ செய் வந்தா எங்க அண்ணன் காத்து நோக்கானக்கா ஒழுங்கா வந்து சரியா? வரேன் வை வைக்கிறேன் சீக்கிரம் வா. நம்ம வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி இது வாங்கினா அது வாங்கினா சொன்னால் காசு காலி ஆகி போகுதுன்னு சொல்லுவான். இங்கே வந்து மாமியார் வீட்டுக்கு மட்டும் பூ வேணுமா பழம் வேணுமா ஸ்வீட் வேணுமா மிச்சர் வேணுமா கேட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நினைப்பாங்க நம்ம பொண்ணு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார் மாப்பிள்ள எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி தராரு அப்படி சொல்லிட்டு மெச்சிக்கோனா. அதனால நாட்டம் ஆரம் நடக்கலாம். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்னோட காசு பேசினா இவன் ரொம்ப நல்லவமே நடிக்கிறான். ஐயோ கையை வேறு சுலுக்கு பிடிச்சிக்கிச்சே கையை எடுக்க முடியல காதுல இருந்து ஓவரா பேசினா இப்படிதான் ஆகும். ஐயோ கையை எடுக்க முடியல ஏக்கா. ஐயோ அது எந்த பக்கம் வீட்டில் இருக்குதா ஏக்கா என் கை மாட்டிக்கிச்சுக்கா சுலுக்கு பிடிச்சிக்கிச்சுக்கா கொஞ்சம் இழுத்து விடுக்கா. ஓவரா பேசியிருப்பேன் அப்படிதான் ஆகும் உங்களுக்குலாம். ஆமா நீ பேசவே மாட்டேன் நான் தான் பேசினேன். ஐயோ எவன் இறங்கவே மாட்டேங்குது ஏக்கா கொஞ்சம் வாக்காங்க ரெடி வெங்காய இப்படி எடுத்து வச்சு வரேன். ஐயோ இது உட்காந்தா எழுந்துக்க முடியாது எந்த உட்கார முடியாது எந்துக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுமே. கொஞ்சம் சீக்கிரம் ஏந்து வா சோம்பேறி. வாயில உனக்கு வாஸ்து சரியில்லை கை அப்படியே இருக்கா என்னால் வர முடியாது. சாரி வா போடி. ஏமா எங்கம்மா இருக்கிற ஊட கதை பேசுறது உனக்கு வேலையா? என் கையை கொஞ்சம் இழுத்து விடுமா ஏமா எங்கம்மா இருக்க?